ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி பாயிண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 11th தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய 2வது இயலில் உள்ள ஏதிலி குருவிகள் இதுதான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம இயற்கை வேளாண்மை பற்றி பார்த்தோம். அதில் இருந்து ஒரு 2 கொஷின் கேட்குறேன். அதுக்கு நீங்கள் ஆன்சர் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் செக் பண்ணுறேன். இது ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்க்குறதுக்கும் போதும் பழைய முன்னாடி படித்த அந்த பாயிண்ட்ஸ்லாம் ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஒற்றை வைக்கோல் புரட்சி எந்த வருஷம் அந்த நூல் வெளியிடப்பட்டது, யாரால் எழுதப்பட்டது, இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் மாநில மரம் எது அப்படின்ற கேள்விக்கும் ஆன்சர் பண்ணுங்கள், சரியா? அப்புறம் நெல்லுக்கு ஊடுபயிராக போடக்கூடியது எது அப்படின்றத ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஏதிலி குருவிகள் பார்க்கலாம். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ், எக்ஸாமுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இயற்கைக்கும் மனிதருக்கும் தொப்புள் கொடி என்ன அப்படின்னு கேட்டால் மழைத்துளி. அது நமக்கே தெரியும் இல்லையா? இயற்கை மழை இல்லை அப்படின்னா அது டோட்டலாக சிஸ்டமே கொலாப்ஸ் பண்ண மாதிரி. இயற்கைக்கும் மனிதருக்கும் தொப்புள் கொடி எது அப்படின்னா மழைத்துளி. மண்ணில் முதல் துளி விழுகையில் உயிர்கள் மலர்கின்றன. ஓகே, மண்ணில் அதாவது நிலத்தில் முதல் துளி விழுகையில் உயிர்கள் மலர்கின்றன. அதுங்களுக்கு அப்படியே உயிர் வந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அதுதான் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, பாடல் வரி பார்த்துடலாம். இதில் ரொம்ப பெருசாக அப்படி இல்லை, சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். பாடல் வரிகள் பார்க்கலாம். குருவிகளையும் கூடுகளையும் பார்க்கக்கூடவில்லை முன்பென்றால் ஊரில் அடைமழை காலம், ஆற்றில் நீர் புரளும் கரையெல்லாம் நெடுமரங்கள் கரைகின்ற பறவை குரல் போகும் வழியெல்லாம் தூக்கணாங்குருவி கூடுகள் காற்றில் ஆடும் புல் வீடுகள் மூங்கில் கிளையமர்ந்து சுழித்தோடும் நீருடன், அதாவது நீரோட சுழித்தோடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுகள் மண்ணில் மார்பு சுரந்த காலமது வெட்டுண்டன மரங்கள் வான் பொய்த்தது. மரங்கள் வெட்டதுக்கப்புறம் வான் பொய்த்தது. மருகியது மண் ஏதிலி குருவிகள் எங்கோ போயின. மரங்கள்லாம் வெட்டி மழை பொய்த்ததுக்கப்புறம் அந்த ஏதிலி குருவிகள் எங்கேயோ போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் ஆத்தர். இந்த ஏதிலி குருவிகளை எழுதினது யார் அப்படின்னா அழகிய பெரியவன். ஏதிலி குருவிகள் ஆசிரியர் அழகிய பெரியவன். இது நோட் பண்ணிக்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் நாள். மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் நாள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, எந்திரன் படம் இருக்கு இல்லையா, அது 2.0. ஸோ அது சிட்டுக்குருவிகளை பேஸ் பண்ண படம். இது சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. நீங்கள் மார்ச்சை ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்கு பதிலாக வேறு மந்த்தை போட்டிங்கன்னா தப்பாக போயிடும். ஓகே, அடுத்தது இவர் ஆத்தர் பற்றி பார்க்கலாம். அழகிய பெரியவன். இவர் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த பேரணாம்பட்டை, அதாவது வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டையை சேர்ந்தவர் யார்? அழகிய பெரியவன். இவருடைய இயற்பெயர் அரவிந்தன். இவருடைய இயற்பெயர் என்ன? அரவிந்தன். புதினம், சிறுகதை, கவிதை, கட்டுரை போன்ற படைப்பு தளங்களில் அவர் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் தகப்பன் கொடி அப்படின்ற புதினத்திற்காக 2003ஆம் ஆண்டு தமிழக அரசின் விருது பெற்றவர். 2003 வருஷம் ஞாபகம் வச்சுங்க, என்ன விருது ஞாபகம் வச்சுங்க, யார், எந்த நூலுக்காக, இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. தகப்பன் கொடி புதினத்திற்காக 2003ஆம் ஆண்டு தமிழக அரசின் விருது வாங்கியிருக்காரு. அரசு பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. குறடு நெறிக்கட்டு அப்படின்ற சிறுகதை தொகுப்புகளுக்கும், உனக்கும் எனக்குமான சொல், அரூப நஞ்சு அப்படின்ற கவிதை தொகுப்புகளுக்கும், மீள்கோணம், பெருகும் வேட்கை உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளும் இவருடைய படைப்புகள். ஓகே, இதெல்லாம் இப்போ நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்க. குறடு நெறிக்கட்டு டூன்னு வருதெல்லாம் சிறுகதை. உனக்கும் எனக்குமான சொல், அரூப நஞ்சு அதெல்லாம் கவிதை. மீள்கோணம், பெருகும் வேட்கை கட்டுரை. இதை எழுதினது யார்? அழகிய பெரியவன். இயற்பெயர் அரவிந்தன். தகப்பன் கொடி புதினம் 2023 தமிழக அரசோட விருது. சிட்டுக்குருவி நாள் உள்ள மார்ச் 20 உலக சிட்டுக்குருவி நாள். அந்த லைன்ஸ் பார்த்தீங்க. குருவிகளையும் கொடுகளையும் பார்க்கக்கூடவில்லை முன்பென்றால் ஊரில் அடைமழை காலம், ஆற்றில் நீர் புரளும் கரையெல்லாம் நெடுமரங்கள் கரைகின்ற பறவை குரல் போகும் வழியெல்லாம் தூக்கணாங்குருவி கூடுகள் காற்றில் ஆடும் புல் வீடுகள் மூங்கில் கிளையமர்ந்து சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுகள் மண்ணில் மார்பு சுரந்த காலமது வெட்டுண்டன மரங்கள் வான் பொய்த்தது மருகியது மண் ஏதிலி குருவிகள் எங்கோ போயின அப்படின்னு பார்த்தீங்க. அவ்வளோதான், இந்த ஏதிலி குருவிகள் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் காவியம், அதை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.